வத்தல் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு மிளகு சீரகம் வறுத்து, மிளகாய் வத்தலும் வறுத்து மல்லிப்பொடி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வெங்காயம் வச்சு வெங்காயத்தை கடைசியில் மசாலாவை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை நறுக்கி அதில் போட்டு பல்ஸ் மோடில் லேசாக சுற்றி வலிச்சு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் சுண்டை வத்தலும் போட்டு பாதி சுண்டை வத்தல் அதில் போட்டு 1-2 சுற்றி வலிச்சு வச்சுருக்கேன். மீதியை குழம்பு தாளிக்கையில் போட்டுக்கலாம். புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். வச்சு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். கழுவிட்டு இப்போ எடுத்துடலாம். பொரியலுக்கு தண்ணியை வடிச்சிட்டு பொரியலுக்கு தாளிக்கலாம். குழம்புக்கு தேவையான மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எந்த எண்ணெய் நீங்கள் தாளிக்கிறீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம். கடுகு ஊற்றி கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சுண்டை வத்தல் ஏற்கனவே நான் மசாலாவில் கொஞ்சம் சுண்டை வத்தல் வறுத்து மசாலா அரைக்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். முழு வத்தலாக கிடக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு இல்லை 2 பூடு உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். காயப்பொடி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு உப்பு தனியாக போட்டு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றிருக்கோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கும் பூண்டுக்கும் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா தாளித்தோன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். குழம்பு சாப்பிட ருசியாகவும் இருக்கும். இப்போ இந்த குழம்ப இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி கொதிக்கலாம். மூடி வச்சு நல்லா குழம்பு நல்லா கொதித்து வற்றணும். குழம்பு அந்த அடுப்பில் மாற்றி போட்டு நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இதில் கத்திரிக்காய் பொரியல் தாளிக்கலாம். இதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு
தேங்காயும் சீரகமும் பரபரன்னு திரிச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு லேசாக திரிச்சாக்கில் வச்சுருக்கேன். அதை எடுத்து தண்ணி ஊற்றி அரைக்காமல் பரபரன்னு திரிச்சு உப்பு தேவைன்னா இப்போ தூள் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏற்கனவே கத்திரிக்காயில் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். தேவையான உப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் அரை டீயாக வச்சுக்கணும். நல்லா அப்படியே குழம்பு கொதித்து வற்றணும். கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு. பொரியல் வச்சு இறக்கிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி கத்திரிக்காய் பொரியலை இறக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கணும். குழம்புன்னு நல்லா கொதித்து வற்றணும். வத்த குழம்பு நல்லா வற்றிட்டு நல்லா ரெடி ஆகிட்டு. வத்த குழம்பு நல்லா கட்டியாக வற்றிட்டு குழம்பு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி